நம்மளோட பேசுங்க. அவ்வளவுதான், பயப்படாம நீங்க தில்ல சொல்லுங்க. எல்லா கிரகங்களுமே 6, 8, 12 மறந்துச்சான்னு கேக்குறீங்க. இந்த 8 கிரகம் எல்லாம் ஒரு சில ஜாதகத்துல லக்னமும் அப்படிதான் வரும். அந்த மறைவு ஸ்தானத்துல ஒரு ஜாதகத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தாரு. 6, 8, 12 ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சு. இது பரிகாரமா சொல்றேன். பரிகாரமே நீங்க தான். அது எப்படி சொல்றேன்னா, எல்லா கிரகமும் 6, 8, 12 போய் மறைஞ்சிருச்சு. என்னோட வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியல, என்ன பண்ணாலும் பப்ளிக்ல பிரச்சனையா இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்தா, எந்த காரியமா இருந்தாலும் நீங்க கிரகத்தோட ஒன்றி போய் நீங்க காரியத்தை அத்தனை காரியமும் மறைமுகமா செய்யுங்க. மன்னன் சொன்னாரு மரவாத்து எனக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஒருத்தர் பிறந்திருப்பாரு, ஒரு பையன். அவன் சிகரெட் 10 கூட வச்சிருக்க மாட்டான், வீட்டுக்கு தகவல் போயிருப்பான். ஏன்னா வெளிச்சம். இதே அம்மாவாசையில அவர் பப்ளிக்கே குடிச்சு போவாங்க இதே வித்தியாசம். இப்ப போயிடா உங்களுக்கு மறைவுன்னா நீங்க மறைஞ்சுக்குங்க. புரிஞ்ச உங்களுக்கு அந்த மறைவு அப்படின்னு வந்துட்டாலே. இப்ப நீங்க பாம்பே பாருங்க, பாம்பு வந்து மறைய சக்தி தானே. ஆளை பார்த்தா டக்குன்னு பின்னாடி போய் அப்படி மறைவு ரொம்ப போயிடும். ஆனா வேட்டையான நீங்க நல்லா பாருங்க, பாம்பு சலான வெளிவராது. அப்படி வந்து தலை பார்க்கும், இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும். ஒருத்தர் அப்பத்தான் வெளிவரும். இந்த விவரம் தெரியும். புரிஞ்சுருக்கு. அப்போ மறையும் சக்தியும் ஒளியும் சக்தியும் ராஜ்யத்துக்கு உண்டு. அதனாலதான் அந்த நிலவுக்கு பாடு பாம்பு பார்த்தேன், பாடு தெரியல அப்படின்னு. அதனால அது மட்டும் தான் நிலவு கேட்க மாட்டேனால. அப்போ ஒரு ஜாதகத்துல மறைஞ்ச கிரகம் எல்லாம் எதுன்னு பாருங்க. மறைஞ்ச கிரகம் எல்லாம் எதுன்னு பாருங்க. அந்த மறைஞ்ச கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணும் போது யாருக்கிட்டையும் சொல்லாம போய் ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டு வந்துருங்க. அதுவே ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க. புரிஞ்சுங்களா? நீங்க மறைஞ்ச கிரகத்துக்கு ஊரே கூப்பிட்டு ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அதுவே கிரகத்துக்கு எதிர்த்து வேலை செய்யறீங்கல்ல, ஆப்போசிட்டா வேலை செய்யுங்க. கரெக்டுங்களா? இது இருக்குது. உங்களுக்கு என்ன சூனியம் சொல்லுங்க, என்ன லக்னம் சொல்லுங்க, என்ன சூனியம் உங்களுக்கு, என்ன நட்சத்திர திதி, என்ன துதிங்களா ஏகாதசியா? துதியா இருந்தா அப்படி வரும் சொல்லுங்க. துதியை, இந்த துதியை வந்து அவருக்கு தனுசமும் மீனமும் திதி சூனியங்கிறார். அப்படின்னா 3, 6 குடைகள் சூனியம். ஐயாவோட ஜாதகத்தை என்ன சொல்றாங்கன்னா 3, 6 குடைகள் சூனியங்கிறாங்க. இந்த 3ஆம் இட சூனியமா இருந்தா தகவல் தொடர்பு பிரச்சனையா? கரெக்டுங்களா? தகவல் தொடர்பு பிரச்சனை. நம்ம சரியா நினைத்து போன் வராது, நம்ம நினைக்க நினைத்து போன் வராது. நம்ம தூங்குறப்ப நல்லா கிடையாது. தூங்குறது தூங்கிட்டீங்களா தூங்குவாரு தூங்குறீங்களா, அது போன் வந்தாச்சு. இவரு அதை சொல்லிட்டாரு பாருங்க, தூங்குறீங்க நீங்க. சரி சரி நீங்க தூங்க 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 மாட்டாரல்ல. இந்த மாதிரி தகவல் தொடர்பு 3ஆம் இட சூனியம் இல்ல, அதை நம்ம போட்டு வருத்தெடு. 6ஆம் இடம் வந்து சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். இவர்தான் செஞ்ச போயிடுவாங்க. ஐயா சொன்னதுல நம்ம குதிக்குது அப்படின்னு சொன்னார்ல, கிரியேட் பண்ண நான் மிதுனம் காலபுருஷனுக்கு 3ஆம் பாவமா மிதனே. நேற்று மைக் செட் நான் ரெடி பண்றேமா அப்படின்னாரு. 2.5 தான் சொன்னாரு. எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு, ரெடி பண்ணிட்டீங்களாமா அப்படின்னு. நான் நேற்றுலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டார், நம்ம ஊருக்கு கொஞ்சம் இருக்கீங்க, நீங்கள் தரமாறக்கூடாது அப்படின்ட்டு. பையன் வந்து இங்கேயும் பக்கத்துலேயே ரெடி பண்ணிட்டார். அது வந்து புக் பண்ணி அது கேன்சல் ஆயிடுச்சு கம்யூனிகேஷன். அது மைக் செட் எல்லாமே உங்களுக்கு புதன் தான். ஐயா சொல்லி எனக்கு அது உடனே பிடிச்சிச்சு. துண்டிக்கப்பட்டுச்சு பாருங்க. உண்மைதான். 1000 கம்மியா 1500 என்ன பேசிட்டேங்க சார். அப்படி பாருங்க, இவங்களுக்கு ஒரு பரிகாரம், சூரியனுக்கு ஒரு பரிகாரம் சொல்றாங்க. அவர் வந்து வசதியா வாழட்டும், இன்னும் நல்லா மென்மேல வாழட்டும். இந்த திதி சூரியத்தை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், யாராவது ஒருத்தர் காது கேட்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு செருட்டு மிஷின் மட்டும் வாங்கி கொடுத்தாங்கன்னா திதி சூரியன் முடிஞ்சு. தகவல் தொடர்பு தானே. அப்ப சூரியத்தை உடைக்கணும். அப்ப இதோட கர்மா இன்னொரு வந்து ஜாயின் பண்ணணும். அப்ப 3ஆம் இட தகவல் தொடர்பு எனக்காக கேட்டீங்கன்னா மிஸ்ஸா கேட்குங்கிறாருல்ல, இவர் உழைப்பாக வாங்கி கொடுத்தா போன ஜென்மத்தினுடைய சூனியம் இந்த ஜென்மத்துல உழைது எல்லாமே சரி. சார் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருங்க. எங்க அம்மா
சரிங்களா? பாருங்களா, தெரியுதுங்களா? நம்மளால ஒருத்தர் கிடைக்குதா? இதை யோசிச்சு கிடைக்கிற புண்ணியம். அம்மாவுக்கு புரியுதா? இவங்க அம்மாவுக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்கிறாங்க, இந்த சபையில அறிவிக்கிறாங்க, ஐயா வாங்கி கொடுத்துறாங்கிறாரு. இப்ப யாருக்கு புண்ணியம் சொல்லுங்க? சொன்னவங்களுக்கு புண்ணியம். ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஆண்டவன் புண்ணியத்துல. கரெக்டுங்களா? அப்ப ஜோதிடர்களுக்கெல்லாம் இந்த உலகத்துக்கே நல்லது சொன்னா எத்தனை புண்ணியம் நம்ம உடம்புல வந்து பாயிண்டா ஏறும். எல்லாத்துக்குமே புண்ணியம் கிடைக்குது சார். நான் அடுத்த பிறவியில ஒரு சஞ்சீவி மூலிகையை நான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த பிறவியில சஞ்சீவி சாதாரண மரமாகி எனக்கு சஞ்சீவி புல்லுன்னு விக்கிறாங்கல்ல. இல்ல அதெல்லாம் சும்மா சரிங்க. சஞ்சீவி மூலிகை என்பது சாதாரண விஷயம் அல்ல, சாகாத வரம் பெற்ற மூலிகை. அந்த சஞ்சீவி மூலிகை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கருடன் கூடு கட்டுறாரு பார்த்தீங்களா? அந்த கருடன் கூடு கட்டினா, அந்த கூடு கட்டும் போது கருடனோட கூடு நீங்க பாத்துட்டீங்களா? நம்மளை விட சரியான விவரம் கருடனுக்கு. அந்த கருடனுடைய கூடுல குச்சி எடுத்து தெரியல, என்ன குச்சி எடுத்து சொல்லி பார்ப்போம். அதை விட சொல்லிட்டு சாப்பாடு போலாம். இல்ல அது அப்புறம் சொல்றேன். குச்சி கூடு கட்ட வச்சு என்ன எடுத்து வரும் இல்ல. அப்புறம் உயரமான மலையில வச்சுக்கிட்டு குச்சி ஒழிச்சுட்டு கூடு கட்டுமல்ல தன் குஞ்சுக்கு, அது என்ன குச்சின்னு சொல்றீங்களா? இல்லையே இல்லையே, மரத்து குச்சிதான். இத சொல்லுங்க, சாப்பாடு போலாம். சஞ்சீவிங்கிறதே அது வேறு. சஞ்சீவி வேறு. தாய் தன் குஞ்சுக்கு கூடு கட்டக்கூடிய குச்சி மூலிகை சொல்லுங்க. வேப்ப குச்சி இல்ல. வெரி குட். சொன்னீங்கல்ல காசு பணம் ரொம்ப வறுமையா இருக்குது, பூர நட்சத்திரம் கோடீஸ்வரியா வாழுங்க. பாத்தீங்களா? முடக்கு அங்கதான் போய் லாக் ஆகுது, தெரியுதுங்களா? அங்கதான் பாருங்க. அவங்க வாயில இருந்து கருடன் போடக்கூடிய மூலிகை வந்திருக்கா 500 ரூபாய். உட்காருங்க, அது ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, மூங்கில் குச்சினா அப்படி ஒடிச்சிட்டு வந்து திருகி அந்த மூங்கில் குச்சியை கொண்டு வந்து அப்படி குறுக்க மறுக்க வச்சு அந்த கூடு எப்படி இருக்கு தெரியுங்களா? தன் குஞ்சு வந்து முள்ள ஏறாம இருக்கிறதுக்காக எங்கேயாவது ஒரு பக்கம் வீடு காரை போடுவாங்கல்லமா, அந்த காரையை கொத்திட்டு வந்து சிமெண்ட்ல கூடு கட்டுது மேல. புரியுதுங்களா? சிமெண்ட்ல நல்லா அழகாக கூடு கட்டி மழை பெஞ்சா கீழே நினையாம இருக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணி அதுக்குள்ள அவ்வளவு அடைக்கலம் பண்ணி பாம்பு பள்ளி எந்த மிருகம் மேல போகாம இருக்கிற அளவுக்கு அந்த மலை உச்சியில கொண்டு போய் எந்த மிருகம் எட்டி பார்த்தாலும் கூட அது ஆகாசி மரத்துக்கு ஏற முடியாத அளவுக்கு அறிவோட அவ்வளவு அழகா கருடன் கூடு கட்டு. இந்த கூடு கட்டி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஒரு புராணம் உண்டு. கூடு கட்டி அந்த வளையத்தை கொண்டு போய் குழந்தையோட குஞ்சில கொண்டு போய் போட்டுட்டா குஞ்சு பறக்காதல்ல. கருடனுடைய அந்த சஞ்சீவி வேருடைய சக்தி உண்மையானது என்னன்னா, இரும்பை கொண்டு போய் வச்சீங்கன்னா இரும்பு கட்டாயிடும். அதானே? சரி, அது ஒரு டெஸ்ட்ல உங்களுக்கு தெரியும். இன்னொரு சொல்றேன், இரும்பு கத்திரிக்கிறதுனால கூட்டு திறக்கும். மணலை குமிச்சு வச்சு சொல்றேன், அந்த அந்த மூளையை நெட்ட வச்சீங்கன்னா எந்த பக்கமே நிழல் விழுகாது. நிழல் எந்த பக்கம் வராது. இன்னொரு டெஸ்ட், அந்த மூலிகை எடுத்து பெட்ரோல்ல நினைச்சு ஃபயர் பத்த வச்சீங்கன்னா பெட்ரோல் மட்டும் எரியும், வேற அப்படியே. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க முகம் பார்க்குற கண்ணாடியில போய் அந்த வேற கொண்டு போய் வச்சீங்கன்னா பாரரச சருன்னு முடிஞ்சு விழுந்துடும், வெறும் சாதா கண்ணாடி ஆயிடும். அதுக்கு அடுத்தது தண்ணீரை போட்டீங்கன்னா நாகபாம்பாட எதிர்த்து போகும். இதுதான் சஞ்சீவி மூலிகை. இது ஒரு ஐதீகம். இந்த மூலிகை இதைய ஒருத்தர் தெரிஞ்சு இது இந்த வேற உடைக்கணும்னா அந்த குஞ்சு கட்டை கொண்டு போய் தாய புள்ளை கட்டுக்குள்ளே கொண்டு கட்டி வச்சா மாடு தாரா கத்துங்கிற மாதிரி அந்த ரிங் எடுத்து அந்த 2 காலையும் முடிச்சு நம்ம அரக்கர்கள் கொண்டு போய் அந்த கருடன் குஞ்சு கொண்டு போய் போட்டு விட்டுருவாங்க. அந்த கருடன் போய் சிவபெருமான் கிட்ட போய் வரம் வாங்கி, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனையா,
எனக்கு ஏதாவது ஒரு மூலிகை சொல்லு, எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, நான் பறக்கும் சக்தி எனக்கு கொடுத்து போட்டு இன்னைக்கு எம்பளே பெற்று இன்னைக்கு விளக்கு போட்டு வச்சுட்டாங்க, இந்த விளக்கு உடைக்கணும் அப்படின்னு சிவனையே கனவுல வந்து சொல்லி 48 மடங்கு கம்மாயை தாண்டி எங்கேயோ ஒரு மூலிகை பக்கத்துல இந்த வேர் எடுத்துட்டு வந்து முள்ளையோட அந்த அந்த வளையத்தவை அது வளைய கட்டாயிரும் அப்படின்னு அது கனவுல சொல்லி அந்த வேரை போய் கரெக்டா 3 நாளைக்கு சாப்பிடாம அந்த கரடன் இருந்து அந்த வேரை போய் பறிச்சுட்டு வந்து தன்னோட பிள்ளைக்கு ஆதாரம் எல்லாம் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த வேரை கொண்டு வந்து அதைய வச்சோடனே அந்த 20 டப்பு கத்துச்சோம். அதை கத்துச்சோடனே கொஞ்சம் காப்பாத்திரு வேற காப்பாத்தி அதுக்கு இறங்கெல்லாம் முளைச்சு அதுக்கப்புறம் இந்த இடம் நமக்கு ஆகாதுன்னு சொல்லி அது ஏமாந்து அந்த குஞ்சை தூக்கிட்டு அடுத்த இடத்துக்கு மாத்திரும். இங்க திருடன் இருக்கிறாங்க, எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கரடை கூட்டத்துக்குள்ள அந்த சஞ்சீவி இருக்குது, என்ன கரடை கூட்டத்துக்குள்ள சஞ்சீவி இருக்குதுன்னு சொல்லி கரடை மரத்துல ஏறி அந்த கூண்டை எடுத்து பார்த்து தண்ணீரை போட்டு பார்த்தா கரடனோட வேரல் இல்லை. என்ன காரணம் தெரியுங்களா? என் பிள்ளைக்கு முதல் குழந்தை நான் பெற்றேன், இன்னைக்கு வரைய விட்டாங்க, இந்த மூலிகை நான் உங்களை வரம் வாங்கி நான் என்ன பண்ணேன் உடைச்சேன். நாளைக்கு என் புள்ள அடுத்த முறை நான் பெற்றேன்னா இதுக்கு பிறகு குழந்தை இருக்கு, இந்த மூலிகை வேணுமல்ல. அதனால போகும்போது கொஞ்சம் எடுத்து போகும்போது சஞ்சீவி மூலிகை எடுத்து போயிரு. இவங்க ஏமாந்துருவாங்க, பிள்ளைக்கு துரோகம் பண்ணினாலும் இவர் ஏமாந்துருவாரு. அப்போ அப்படியே ஜெனரேஷனா வளர்ந்து பல காலம் கிளம்பிச்சு. என்னைக்காவது ஒரு நாள் எல்லா பறவைகளும் அந்த கரண்டர் உயிர் இழந்ததுக்கு அப்புறம் அந்த மூலிகை எங்கேயாவது ஒரு வகை கிடைக்கும். அதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய புண்ணியம். அது எத்தனை புண்ணியம் பண்றோமோ அது எத்தனையோ புண்ணியம் பண்ணாதான் அந்த மூலிகை நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப அந்த மூலிகை சாதாரண வரம் பெற்ற மூலிகை. நான் வரம் கேட்கறது என்னன்னா, இந்த மக்களுக்கெல்லாம் உலகத்துல எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு அடுத்த பிறகு இருந்தா என்னையும் ஒரு சஞ்சீவி மூலிகையை என்னை படைச்சொல்லியே எல்லாத்தையும் காப்பாற்றன்னு சொல்றேன். எப்படி? இதுதான் சஞ்சீவி. அப்ப இந்த வேற நீங்க தெரிஞ்சுட்டீங்களா? அதுக்கு நம்ம எவ்வளவு தவம் பண்ணணும், எவ்வளவு இது வேணும். அப்ப இந்த சஞ்சீவி மூலிகைங்கிறது இது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்லி அது ஏதோ ஒரு பண்றாங்க, கையில வச்சுக்கலாங்கிறாங்க. அப்படி வராது. அசுரர் கையில முதல்ல கிடைக்காது. அது சாதாரண அசுரர் கையில கிடைக்காது, காசு விற்கணுங்கிற கையில கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு புண்ணியமானா இருக்கணும், இந்த உலகம் அறிஞ்சவரா இருக்கணும், கடவுளை பூரா தெரிஞ்சவரா இருக்கணும், சாஸ்திர சம்பிரதாயம் அவர்கிட்ட உண்மை இருக்கணும், அவங்க வம்சாவளி பாவங்கள் பண்ணாம இருக்கணும், அவங்க ஜெனரேஷன்ல உயிர் கொலைகள் செய்யாம இருக்கணும். இத்தனையும் செய்யாம இருந்தா அந்த மூலிகை கண்ணில் வாங்க முடியும். எப்படி? இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு யோகம். இப்ப சஞ்சீவி மூலிகையோட நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டு வந்து இன்னும் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் எப்படிமா இருந்தது? நீங்க போர் அடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுங்களா? எனக்குமா இல்ல சும்மாதான் கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் ஐயா உங்களுக்கு எல்லாம் எப்படிங்க ஐயா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒருத்தர் அம்மா இதுக்கு இந்த இந்த இடத்துக்கு வந்து நம்ம வர்ணி மீனாமத்தை முதல்ல நீங்க நன்றி சொல்லணும். கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு வர்ணி மீனாமத்து தான். ஏன்னா எங்களுக்கு இங்க வரவேற்கிறதுக்கு அவங்க மெயின் மூலாதாரம், அவங்கதான் நீங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணவேணி அம்மா என் கூட எப்பவுமே தகவல் கொடுத்து ஐயா நம்ம இங்க போறோம் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களை நான் வந்து அதிகமா நம்ம பேச்சுவார்த்தைக்கு தெரியாது, பழகிப்போம். ஆனா இருந்தாலும் அவங்க ஏற்பாடுல இந்த பரிகாரத்தை முதல்ல இவ்வளவு பரிகாரம் கிடைச்சு நீங்க இதெல்லாம் மக்களுக்கு போய் சொல்றதுக்கெல்லாம் முதல் மூலாதாரம் ஒண்ணு வேணும்ல. அது இந்த மண்ணை சார்ந்தவங்க வரணி மீன் அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் வாழ்த்திருக்கேன். நம்ம கிருஷ்ணவேணி அம்மா வந்து என்னைய நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போய் இந்த ஜோதிடம் ஒரு உலகத்துல ஒரு அதிசயமான ஆதிகால பையன் அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கேன். இன்னமும் நம்ம இருக்கும் காலத்து வரைக்கும் எதையாவது நம்ம தேடி மக்களுக்கு கொடுக்கத்தான் போறோம் இல்லைங்களா ஐயா? அதனால அடுத்தது வந்து நம்ம சாப்பிட்டு வந்துட்டு ஒரு சோழி பிரசன்னம் கொஞ்சம் 1 மணி நேரம் பார்ப்போம். எல்லாரும் உட்கார்ந்து ரவுண்டா உட்கார்ந்து ஒரு அதிசயமான இப்ப கொடுக்க போறீங்க. அதான் அதுக்கு முன்னாடி இல்ல சாப்பிட எந்திரிக்காத முன்னாடி கொடுத்துருவோம். ஆமா, அப்ப வந்து சோழி பிரசனம் நம்ம கொஞ்சம் சேரெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு ஒரு பிரசனம் போட்டு பார்த்து ஜாதகமே தெரியாதவர்களுக்கு, டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதவர்களுக்கு என்னுடைய கர்மா என்னைக்கு தான் தீரும், அதுக்கு சரியான பரிகாரம் என்ன, உங்க ராசி நட்சத்திரம் என்ன, நீங்க என்ன கிழமையில பிறந்தீங்க, உங்களோட மூதாதைகள் எங்க இருக்காங்க, உங்க சாமி எல்லாம் எங்க இருக்குதுன்னு ஒரு 2-3 பேர்த்துகளுக்கு இந்த அதிசயமான ஒரு பிரசனத்தை நம்ம மத்தியானம் சாப்பிட்டு பார்க்கலாம்.
இன்னும் கொஞ்சம் பிரமிப்பான். அதே வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் தான் வச்சு எல்லாம் பிரசன்னம்.